பொருள்ல ஆபத்திற்கு முசீபத்து இருக்குதுன்ற அந்த உள்ளுணர்வு எனக்கு தந்திருக்கியான நிச்சயமா தரல. அது நீ ஓம்புறத்துல இருந்தா வச்சிருக்கிற. அதான் சிதாவான மனிதர்களுக்கு நீ தரல. அதனால ரப்பே என்னை நீ பாதுகாத்துடு. நான் கபடமற்ற நிலையில எதையாவது ஒன்றை செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து என்னை பாதுகாத்துடு. இப்படி மனதை பதைபதைக்க செய்யக்கூடிய பேராபத்துக்களில் இருந்து என்னை நீ பாதுகாரண்டு இருக்கக்கூடிய துவா. இந்த துவாவை 11 முறை ஓதிடுங்க சகோதரர்களே. ஏனென்றால் பேராபத்துக்கள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்த வல்லவை, பெரும் துன்பங்களை அள்ளித்தர வல்லவை. அனுபவ ரீதியாக எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை உங்களிடத்தில் பகிர்ந்தமைக்காக, இந்த துன்பத்திற்கான விடிவை நான் சொன்னமைக்காக எமக்காக துவா செய்யுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்பாராத ஆபத்துக்கள் உண்மையிலேயே நம்மை ஸ்தம்பிக்க வைப்பது மட்டுமல்ல, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த வல்லவை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ரப்பின் கருணை மட்டும் இல்லை என்று சொன்னால், எதிர்பாராத ஆபத்துக்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் தன்னுடைய இன்னுயிரையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எதிர்பாராத ஆபத்துக்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் தன் அருமையான சொந்தங்கள் குடும்பங்களை கூட இழக்க நேரிடும். எதிர்பாராத ஆபத்துக்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் வாழ்க்கையில் அவ்வளவு காலம் அவருக்கு இருந்த அந்த அமைதியை நிம்மதியை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழலும் கூட ஏற்படும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாயன்பு மிக்கவன் உங்களையும் என்னையும் எதிர்பாராத ஆபத்துக்களில் இருந்து பாதுகாப்பானாக. ஓரிரு நாட்களுக்கு முன்பு எனக்கு நடந்த ஒரு பேரதிர்ச்சியை உங்களுக்கு மத்தியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு அன்பு சகோதரி நான் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மதரசாவிற்காக உணவு தந்தார்கள். அந்த பிள்ளைகளில் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளும் இருக்கின்றன, ஏழ்மை நிலை மக்களும் இருக்கின்றன. அந்த ஹிப்ஸு ஓதக்கூடிய ஹாஃபிதுக்கு ஓதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இரவு உணவுக்கான ஏற்பாடை அவர்கள் செய்திருந்தார்கள். நானும் அவர்களுடைய அமானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிறிது தூரம் பயணப்பட்டு அந்த மதரசாவிற்கு சென்று மாணவர்களுக்கு உணவை தந்துவிட்டேன். தந்து அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் சாப்பிட்டு அமைதியானார்கள். சரி, தூரமாக இருக்கிறது, திரும்ப வர்ற நேரத்தில் அந்த போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நமக்கு ஒரு ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. அங்கே நான் இருந்துட்டு காலையில் ஃபஜ்ருக்காக எந்திக்கிறேன். காலையில் இங்கே வர்றதுக்காக ஒரு 4-4:30 எந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சவன் என்ன பண்ண, தாகம், கடுமையான வெப்ப காலம் அல்லவா, தாகம் மேலிட அங்கே பாட்டிலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தண்ணி, சரி நமக்காகத்தான் இந்த தண்ணியை வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன செஞ்சேன்னு சொன்னால், பாட்டிலை திறந்து சொல்லி கட 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 கடன்னு வாயில் ஊத்துனான் இல்லையா, அல்லாஹு அக்பர். மிடர் தான் உள்ளே சென்றிருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பாத்ரூமில் ஊத்துறதுக்காக வச்சிருந்த சின்ன வீரியம் உள்ள ஆசிட் சகோதரர்களே. என் ரப்பு கருணையால் என்னை எந்த காலத்திலும் கைவிட்டதில்லை. நான் தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன். ஒரு மிடர் குடித்த உடனே புளிப்பு, கடுமையான புளிப்பும் கடுமையான வாடையும் வாய்க்குள்ள எரிச்சலும், அல்லாஹ் அக்பர். உடனடியாக துப்பிட்டேன், கொஞ்சம் முழுங்கிட்டேன். டக்குன்னு சுதாரிச்சவன் என்ன பண்ணேன்டா, பக்கத்தில் இருந்த நல்ல தண்ணியை எடுத்து மட 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 மடன்னு என்ன செஞ்சேன், நான் குடித்தேன். குடிச்சிட்டு ஒரே வாமிட்டிங்கு, கொஞ்ச நேரம் வாமிட்டிங் எடுத்தேன். சரி ஹாஸ்பிட்டலில் காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்துச்சு. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு போனேன். சாயந்தரம் வரைக்கும் அந்த தாக்கம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என் குடும்பத்து மக்கள்கிட்ட கூட நான் சொல்லலை, என்னுடைய சொந்தத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட நான் சொன்னேன். உடனடியாக என்ன பண்ணேன்னு சொன்னால், உயிரை காப்பாற்றி அந்த வல்லவனுக்கு சுக்ர் செய்யக்கூடிய விதத்தில் நிறைய பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தாருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை ரப்புடைய பேரில் சதக்கா நான் செஞ்சேன். என் உயிரை காத்த கருணையாளன் அல்லவா, என் உயிரை காத்த வல்லவன் அல்லவா. நான் தரங்கிட்டு போன பாவியாக இருந்தாலும் நான் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த பெரும் உள்ளத்திற்காக, பேருபகாரனுக்காக, அவனுடைய ரிலாவுக்காக ஒரு ஏழையை நான் தேர்ந்தெடுத்து என்னால் முடிஞ்சதை நான் தந்தேன். இந்த பேர் ஆபத்துக்கள் நாம் நினைக்காத புறத்திலே வந்துடும் சகோதரர்களே. அதான் சொல்லுவாங்க இல்லையா, கண்கள் கூட நமக்கு மாற்றம் பண்ணிடும், நாவு நமக்கு மாற்றம் பண்ணிடும், கைகள் நமக்கு மாற்றம் பண்ணிடும், கல்பு நமக்கு மாற்றம் பண்ணிடும். நாம் பார்க்கறது நல்லதா தெரியும், ஆனால் கடுமையான ஆபத்தை அது உண்டு பண்ணிடும். அதனால இந்த எதிர்பாராத ஆபத்துக்கள், அதிலும் நம்முடைய கவனக்குறைவால் நடக்கக்கூடிய ஆபத்துக்கள் ரொம்பவே பயங்கரமானது.
அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் சகோதரர்களே. இந்த பேராபத்துக்களிலிருந்து என் ரப்பு என்னை காப்பாற்ற வேண்டுமாயின் நான் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபா, அந்த வசீஃபாவை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்காதுன்ற அந்த ஒரு தவறான நினைப்பில் மட்டும் நம்ம வாழ்ந்துட வேண்டாம். அந்த நினைப்பு பிழப்ப கெடுத்துடும். அதனால் ரப்பிடத்தில் இந்த துவாவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான அதிமுக்கியமானதாக நீங்கள் இடம்பெற செய்ய வேண்டும். அந்த துவா என்ன? காலையில் ஃபஜ்ர் முடிச்சிருங்க. ஃபஜ்ரை முடித்த உடனேயே சலவாத்து முன்பின் சலவாத்துக்களை ஓதிக்கிறங்க. ஓதி முடித்து விட்டு அல்லாஹும்ம ஆஃபினி மின் ஷர்ரி சம்இ வ பஸரி வ லிசானி வ கல்பி வ மின் ஷர்ரி மனியி. அல்லாஹும்ம ஆஃபினி மின் ஷர்ரி சம்இ வ பஸரி வ லிசானி வ கல்பி வ மின் ஷர்ரி மனியி. அல்லாஹும்ம ஆஃபினி மின் ஷர்ரி சம்இ வ பஸரி வ லிசானி வ கல்பி வ மின் ஷர்ரி மனியி. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், என் கண்கள், என் கல்பு, என்னுடைய செவி, என்னுடைய எண்ணம், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதியிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் இறைவா. ஏன்னா எனக்கு ஆறறிவு தான் நீ தந்திருக்கிற, எனக்கு பகுத்தறிவுன்றதை தந்திருக்கிற. ஆனால் ஒரு பொருளில் ஆபத்திற்கு முசீபத்து இருக்குதுன்ற அந்த உள்ளுணர்வு எனக்கு தந்திருக்கியான நிச்சயமா தரல. ஓம்புறத்தில் தான் நீ வச்சிருக்கிற, சாதா சீதாவான மனிதர்களுக்கு நீ தரல. அதனால் ரப்பே என்னை நீ பாதுகாத்துடு. நான் கபடமற்ற நிலையில் எதையாவது ஒன்றை செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து என்னை பாதுகாத்துடு. ஏன் வேணும்னே சில காரியத்தை நான் செஞ்சு அதில் போய் மாட்டிக்கிறதுலேருந்து என்னை நீ பாதுகாத்துரு. தூய்மையான வாழ்க்கை எனக்கு நீ வாழவை, நிம்மதியான வாழ்க்கை நீ வாழவை, தெளிந்த நீருடைய போன்ற வாழ்க்கை நீ வாழவை. இப்படி மனதை பதைபதைக்க செய்யக்கூடிய பேராபத்துக்களிலிருந்து என்னை நீ பாதுகாரண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா. இந்த துவாவை 11 முறை ஓதிடுங்க சகோதரர்களே. ஏனென்றால் பேராபத்துக்கள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்த வல்லவை, பெரும் துன்பங்களை அள்ளித்தர வல்லவை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக அனுபவ ரீதியாக எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை உங்களிடத்தில் பகிர்ந்தமைக்காக, இந்த துன்பத்திற்கான விடிவை நான் சொன்னமைக்காக எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.